ஒரு மோசமான ரோடு ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஒரு உயிரை காப்பாற்ற ஒவ்வொரு நொடியும் முக்கியம். பட் ஒரே நேரத்தில் தலையில் பலமான அடி, சுயநிலைவே இல்லை, உடம்புல பல எலும்பு முறிவுகள். இப்படி ஒரு நிலைமையில் ஒரு பேஷண்ட் வரும்போது எங்களோட முதல் தாட் என்ன சிகிச்சை கொடுக்கணுங்கிறது இல்லை, எங்கேருந்து ஆரம்பிக்கணுங்கிறது தான். வணக்கம், நான் டாக்டர் புருஷோத்தமன், புறநை ஹாஸ்பிட்டலில் எமர்ஜென்சி அண்ட் கிரிட்டிக்கல் கேர் ஃபிசிஷியனாக இருக்கேன். 45 வயசான ஒரு நபர் ஒரு மோசமான ரோடு ஆக்சிடெண்ட்டில் பாதிக்கப்பட்டு எங்ககிட்ட வரும்போது இதுதான் எங்கள் நிலைமை. அவரை ஆம்புலன்ஸில் இருந்து எங்கள் எமர்ஜென்சி ரூமுக்கு மாற்றும் போதே தெரிஞ்சது நிலைமை ரொம்ப சீரியஸ்னு. இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் நாங்கள் முதல்ல செக் பண்ணுறது ஏபிசி தான். ஏர்வே, ப்ரீதிங் அண்டு சர்க்குலேஷன். அதாவது சுவாச பாதை சரியாக இருக்கா, மூச்சு சீராக இருக்கா, ரத்த ஓட்டம் ஸ்டேபிளாக இருக்கான்னு பார்க்குறது. இப்படி செக் பண்ணதில் அவரோட மூச்சு விடுறதுல சிக்கல் இருப்பது தெரிய வந்தது. ஸோ அதை சரி பண்ணுறது தான் எங்களோட ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக இருந்தது. உடனே இன்டுபேட் பண்ணி, அதாவது சுவாச குழாயில் ஒரு டியூப் இன்செர்ட் பண்ணி வென்டிலேட்டர் மூலமாக செயற்கை சுவாசம் கொடுத்தோம். அடுத்ததாக அவரோட ரத்த ஓட்டத்தை சீர் பண்ண வேண்டியது இருந்தது. அதுக்கு ஃப்ளூயிட்ஸ் அண்டு தேவையான மெடிகேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணோம். அவரோட உயிரை மீட்க எல்லா நடவடிக்கைகள் எடுத்தும் அவரோட பிபி ஸ்டெபிளைஸ் ஆகவே இல்லை. உடம்புல ஏதோ இரத்த கசிவு இருக்குமோன்னு சந்தேகப்பட்டோம். இது ரொம்பவே ஒரு அபாய நிலைன்னு தான் சொல்லணும். சைட் பை சைடு பிளட் கிராஸ் மேட்சிங் அண்ட் டைப்பிங், தேவையான பிளட் டெஸ்ட்டும் சாம்பிள் சென்ட் பண்ணோம். ஒரு பெட் சைடு இஃபாஸ்ட் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனும் செஞ்சோம். அப்போ தான் தெரிஞ்சது விபத்தில் அவரோட வலது பக்க நுரையீரலில் இருந்து காற்று கசிந்து அதை விட்டு வெளியேற முடியாமல் அது நுரையீரலை அழுத்திட்டு இருக்குன்னு. இந்த நிலை இதயத்தையும் பெரிய இரத்த நாளங்களையும் அழுத்தி இதயத்திற்கு இரத்த ஓட்டத்தை தடை செய்கிறது. இதனால் ஹார்ட் நின்று போகிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. இந்த கண்டிஷனை மெடிக்கல் டேர்மில் ஹீமோநியூமோதொராக்ஸ்னு சொல்லுவோம். இமீடியட்டாக ஒரு ஐசியூ டியூப் இன்சர்ட் பண்ணி அந்த ஏர் மற்றும் இரத்தத்தையும் வெளியெடுத்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட பிபி இயல்பு நிலைக்கு திரும்ப ஆரம்பிச்சது. ஒரு வழியாக அவர் சுவாசத்தையும் பிபியும் ஸ்டெபிளைஸ் பண்ணிட்டோம். பட் இது ஜஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு தான். அவர் உடம்புல ஏகப்பட்ட காயங்கள், எலும்பு முறிவுகள் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த பாதிப்புகளோட முழு அளவையும் தெரிஞ்சுக்க உடனே ஒரு சிடி ஸ்கேன் எடுத்தோம். அந்த ஸ்கேன் ரிசல்ட்டை பார்த்ததும் தான் அந்த பிரச்சனை எவ்வளோ பெருசுன்னு எங்களுக்கு தெரிய வந்தது. மூளையில் இரத்த கசிவு, விலா எலும்புகள், கை கால் மற்றும் உடம்புல பல இடங்களில் கடுமையான எலும்பு முறிவுகள் இருந்தது. பட் இப்போ எங்களுக்கு ஒரு தெளிவான பிளான் கிடைச்சது. இவரோட உயிரை காப்பாற்றி பழையபடி கொண்டு வரத்துக்கு ஒரே வழி உடனடி அறுவை சிகிச்சை தான். அறுவை சிகிச்சைக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போதே இன்னொரு சிக்கல் தெரிய வந்தது. அவரோட பழைய மெடிக்கல் ஹிஸ்ட்ரியையும் பிளட் ரிப்போர்ட்டையும் வச்சு செக் பண்ணதில் அவருக்கு ஏற்கனவே சுகர், ப்ரெஷர், இதய நோய் மற்றும் சிறுநீரக பிரச்சனைகள் என்று பல நோய் இருப்பது தெரிய வந்துச்சு. ஒரு பக்கம் ஆக்சிடென்ட்னால வந்த ட்ராமா, இன்னொரு பக்கம் இந்த கோமார்பிடிட்டிஸ். இது ரெண்டையும் ஒரே நேரத்தில் சமாளித்து அந்த அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக முடிக்கிறது தான் இங்கே முன்னாடி இருந்த ஒரு பெரிய சேலஞ்ச். இந்த மாதிரி ஒரு ஹைரிஸ்க் சர்ஜரியை ஒருத்தரால் செய்ய முடியாது. இதுக்கு ஒரு மல்டி டிசிப்ளினரி டீம் தேவை. உடனடியாக நியூரோ சர்ஜன், ஆர்த்தோபெடிக் சர்ஜன், அனஸ்தீசியாலஜிஸ்ட் மற்றும் கிரிட்டிக்கல் கேர் ஃபிசிஷியன்னு எங்களோட சிறந்த நிபுணர் எல்லாரையும் ஒன்று சேர்த்தோம். ஒவ்வொரு நிபுணரும் அவங்களோட பார்வையிலிருந்து இந்த அறுவை சிகிச்சையை எப்படி பாதுகாப்பாக செய்யணும்னு இன்புட்ஸ் கொடுத்தாங்க. நாங்கள் சர்ஜரிக்கும் ரெடி ஆனோம். பல மணி நேரம் எடுத்த இந்த அறுவை சிகிச்சையில் ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்தது. பட் ஃபைனலி சர்ஜரி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது. அவரை ஐசியூக்கு பாதுகாப்பாக ஷிஃப்ட் பண்ணிட்டோம். எங்கள் டீமுக்கு உண்மையான சவால் நெக்ஸ்ட்டு தான் ஸ்டார்ட் ஆச்சு. அடுத்த 48 மணி நேரம் ரொம்ப முக்கியமான நேரம். விபத்து, நோய்கள், அறுவை சிகிச்சைன்னு அவரோட உடல் ஏற்கனவே ஒரு பெரிய கஷ்டத்தை தாண்டி வந்திருக்கு. இப்போ பேஷண்ட்டோட உடல்நிலையை கொஞ்சம் கொஞ்சமாக இயல்பு நிலைக்கு கொண்டு வரது தான் எங்கள் கிரிட்டிக்கல் கேர் டீமோட வேலை. 24 மணி நேரமும் அவரோட ஒவ்வொரு சின்ன அசைவுகளையும் நாங்கள் கண்காணித்தோம். அவருடைய வைட்டல் சைன்ஸ், ஹார்ட் ரேட், பிபி, ஆக்சிஜன் லெவல், SpO2, யூரின் அவுட்புட் மற்றும் பிளட் சுகர்ஸையும் கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணி தேவையான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக வென்டிலேட்டர் உதவியை குறைச்சி அவரை தானாகவே சுவாசிக்க வச்சோம். மெதுவாக அவரோட சுயநிலைவும் திரும்ப ஆரம்பிச்சுது. விபத்து நடந்தப்போ சுயநிலைவே இல்லாமல் வந்த பேஷண்ட்
இப்போ சர்ஜரி பண்ணி 48 மணி நேரத்தில் கண் முழிச்சு பேச ஆரம்பிச்சாரு. பட் ஒரு உயிரை காப்பாத்துறது மட்டும் எங்களோட நோக்கம் இல்லை. அந்த உயிரை அதோட பழைய இயல்பு நிலைக்கு கொண்டு வருவது தான் எங்களோட உண்மையான வெற்றி. ஸோ இப்போ அவரை முழுசா குணப்படுத்துகிற பொறுப்பை எங்கள் ரீஹாபிலிட்டேஷன் டீம் எடுத்துக்கிட்டாங்க. ஒரு வாரத்திலேயே அவர் யாரோட உதவியும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பித்தார். ஒரு ஹைலி கிரிட்டிக்கல் கண்டிஷனில் சுயநிலைவே இல்லாமல் எங்ககிட்ட ஆம்புலன்ஸில் கொண்டு வந்த அந்த நபர் இப்போ முழுசாக குணமடைஞ்ச சந்தோஷத்தோட வீட்டுக்கு போனார். அதுதான் எங்கள் டீமோட பல மணி நேரம் உழைப்புக்கும் போராட்டத்திற்கும் கிடைச்ச உண்மையான பரிசு. ஒரு பெரிய ஆக்சிடென்ட்னு ஆயிட்டா அது வாழ்க்கையோட முடிவில்லை. சரியான நேரத்தில் சரியான மருத்துவமனையில் திறமையான ஒரு டீமோட உதவி கிடைச்சா அது ஒரு புது வாழ்க்கையோட ஆரம்பமாக மாறும். நம்பிக்கையோடு இருங்க, ஆரோக்கியமாக இருங்க. நன்றி.